அல்லேலூயா. சரி, காலையில நான் எழுதின ஒரு பாடலை நம்ம பாடி என்ன செஞ்சோம்? கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தினோம். வேதத்தின் அடிப்படையிலே அந்த பாடலை எழுதும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். இப்போதும் ஒரு பாடலை கூட நம்ம பாட போறோம். என்ன மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா அக்கினியை இறக்கும்போது அங்கே ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இந்த உலகத்துல பல தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார். அதை பவுலும் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் எத்தனை தேவன் இருக்கிறார்? ஒரே தேவன் இருக்கிறார், வேறொரு தேவன் இல்லை. அந்த ஒரே தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது ஒரே தேவன் தான். இந்த உலகத்தை படைச்சவர் ஒரே தேவன் தான். நமக்காக ஜீவன் தந்தவர் அந்த ஒரே தேவன் தான். அல்லேலூயா. அதுல அந்த பாடலுடைய பல்லவி எப்படி எழுதியிருக்கேன்னா, கர்த்தரே, ஒரே ஷார்ட்டா சொல்லி கொடுக்குறேன், ஈஸியா பாடி என்ன செய்வான்? தேவன் என்ன செய்ய போறோம்? மகிமைப்படுத்த போறோம். ஒரே வார்த்தை தான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இதை 4 டைம் சொல்ல போறோம். அடுத்து, சர்வ வல்லவராம், சர்வ ஞானியாம், சர்வ வியாபியாம், நித்தியமானவராம். சர்வ வல்லவர்னா புரியுதுங்களா? எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட அவர்கிட்ட இல்லை. எல்லாமே அவரால் செய்ய முடியும். அதுதான் தேவன். அடுத்து சர்வ ஞானி, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அறிந்தவர். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்ன செய்யாது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா, நாளைக்கு நமக்கு எல்லாம் எதுவும் கிடைக்குமா, எதுவுமே நிலையற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். நம்ம பிள்ளைகளை கூட அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம், என்ன பேச போறோம், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற சர்வ ஞானியாகிய கடவுளை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து சர்வ வியாபி. சர்வ வியாபினா என்னது? எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் அவர். இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு மூளையில, உங்க ஊர் பேர் என்ன? என்னமோ ஒரு பேர் வாச்சனே, மஞ்சக்குளமா? மஞ்சத்தோப்பு. மஞ்சத்தோப்பு. சரி, இங்க இருந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணாலும் கேட்கிறாரு. இதே நேரத்துல, இதே 6 மணி 20 நிமிஷத்துல அமெரிக்காவில் ஒருத்தன் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்யறாரு? கேட்கிறார். அதுதான் ஆண்டவர், அதுதான் தெய்வம். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துல அவர் இல்லைன்னா அவர் தெய்வம் இல்லை. ஏன்னா நாங்க முன்னால ஆராதிச்ச கடவுள்னா, நாங்க தேடி கடவுளை நாங்க போய் கடவுளை தரிசிச்சுட்டு கடவுள் தரிசனத்தை பார்த்தோம் என்று சொல்லுவோம். கடவுள் தரிசனம் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? கடவுள் வந்து தரிசனம் கொடுக்கணும். நான் போய் கடவுளை பார்த்துட்டு கடவுள் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க கடவுளை எல்லாம் பார்க்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மலைக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், அங்க போனா தான் அந்த கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னா, அவர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க ஜெபம் பண்றீங்க, அடுத்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றீங்க. எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அங்கேயும் இருந்து நீங்க ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, 2-3 பேர் என் நாமத்துல எங்கே ஒருமனப்படுவார்களோ அங்கே யார் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகத்தான தெய்வம் பாருங்க. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா, அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லல. எந்த இடத்துல இருந்தும் என் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்திலே வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரா? அதுதான் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். அடுத்து நித்தியமானவர். இந்த உலகத்துல நித்தியமானவர் என்ற சொல்லு ஒரே ஒருவருக்கு தான் பொருந்தும். அது யாருக்கு தான்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தான். உங்களுக்கு எனக்கும் ஒரு நித்தியம் இருக்குது. ஆனா நமக்கு இருக்கிற நித்தியத்துக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நித்தியத்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தரப்போறார்ல, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நீங்களும் நித்தியமா வாழ போறீங்க. ஆனா உங்க நித்தியத்துக்கும் கடவுளுடைய நித்தியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யோசிக்கிறீங்களா? ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, முடிவில்லாத வாழ்வு நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, முடிவில்லாத வாழ்வு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஆரம்பமே இல்லை, அவர் முடிவில்லாதவராய் எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அதுதான் தேவன். ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு துவக்கம் இருக்கிறது, ஆனா முடிவில்லாத வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய போறீங்க? அதுதான் ஆண்டவரை பார்த்து நம்ம பாடுறோம், அவர் நித்தியமானவர். அடுத்து
படைப்பின் மூலவரே, பரிசுத்தமானவரே, ஒருவரும் சேராத ஒளியிலே வசிப்பவர். அவ்வளவுதான். 2 அடி திருக்குறள் மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். திருக்குறள் மாதிரி பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். ஈஸியா நீங்க கத்துக்கலாம். 3வது சரணம், என்றென்றும் வாழ்பவரே, எங்கும் இருப்பவரே, எனக்குள் வசிப்பவரே, இம்மானுவேல் நீரே. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். பரலோகத்துல தேவன் இருக்கிறார் நம்ம பொதுவா சொன்னாலும், ஆனா ஒரு வாக்கு ஆண்டவர் பண்ணுகிறாரு, உங்க கூட மனுஷர் மத்தியிலே நான் வாசம் செய்வேன்னு. அதுபோல இயேசு ஒரு நாள் மனுஷர் மத்தியில வாசம் செய்து அவருக்கு இம்மானுவேல் என்ற தேவனாக அவர் என்ன செய்கிறாரு? அடுத்து, கருவில் என்னை காத்தீரே, என் கருமங்களை எல்லாம் தொலைத்தீரே, கருவறை சேர்ந்திடவே கிருபையும் தந்தீரே. இதை ரொம்ப ஸ்லாகித்து நான் எழுதுவேன். எங்க தாத்தா ஒரு பூசாரியா இருந்தாலும் அந்த கடவுளுக்கு சொல்ல, நாங்க பிராமணர்கள் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த சாமி இருக்கிற ரூமுக்குள்ள எங்க தாத்தா மட்டும்தான் போவாரு. மற்ற யாருக்கும் வர்றதுக்கு என்ன இல்லை, அலோடு இல்லை. அந்த சாமி இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா கருவறைன்னு சொல்லுவாங்க. அந்த கருவறைக்குள்ள அந்த சாமியார் மட்டும்தான் போவாரு, அல்லது பிராமணர்கள் மட்டும்தான் போவாங்க ஒழிய பொதுமக்களுக்கு அங்க என்ன இல்லை, அனுமதி இல்லை. கடவுள் பக்கத்துல அவங்க எல்லாம் போக முடியாது. கடவுளே இடம் கொடுத்தாலும் பூசாரியை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியாது, போக கழுத்தை பிடிச்சி சொல்லி தெளிவாரு. ஆனா ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். அதை வாசிக்கலாமே. பாடல் பாடுவதற்கு முன்பாக எதையுமே ஒரு வசனத்தோடு பார்க்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம வாசித்து விட்டு நம்ம பாடலை பாடலாம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20வது வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போவான். எல்லா ஆசாரியர்களும் கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கிற, குத்துவிளக்குகள் இருக்கிற, பரிசுத்த மேஜை இருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த பிரதான ஆசாரியரும் கூட இடுப்புல ஒரு சங்கிலி கட்டிக்கிட்டு வெளியே தொங்கிட்டு தான் போவான். உள்ள அந்த சங்கிலி ஆடுற வரைக்கும் உசுரோட இருக்கிறான்னு அர்த்தம். சங்கிலி கிங்கிலி சத்தம் நின்றுச்சுன்னா ஆளை ஆண்டர் போட்டுட்டாருன்னு அர்த்தம் உள்ளேயே. ஏன்னா பிரதான ஆசாரியன் பரிசுத்தத்தோடு தான் உள்ள போகணும். ஏதாவது ஒரு அசுத்தத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த ஆசாரியன் உள்ள நுழைஞ்சான், கர்த்தர் அந்த ஆசாரிய ஸ்தலத்தை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அடிச்சிருவார். அதனால ஒரு சங்கிலியை கட்டிட்டு தான் இந்த பிரதான ஆசாரியனை உள்ள போவான். ஏதாவது ஒரு தப்பு ததா பண்ணினா கர்த்தர் அங்கேயே வச்சு அடிச்சிருவார். பயம். யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்ய முடியாது. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய சந்நிதியில் நுழையும் போது மகா பரிசுத்தம் நமக்கு தேவை. ஆனா இயேசுவானவர் நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை என்ன பண்ணாரா, ஏற்படுத்தினாரா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு நம்ம எப்படி போகணுமா, தைரியமாய் போகலாமா. ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அந்த சாயலின் வழியாக, அந்த மார்க்கத்தின் வழியாக ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையக்கூடிய தகுதியை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை சிலுவையில உங்களுக்கு எல்லாரும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இயேசு சாமிக்குள்ள, கருவறைக்குள்ள, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தைரியமா என்ன செய்யலாம், நுழையக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில இயேசு உங்களுக்காக பட்ட பாடுகளினாலே பெற்று தந்த ஆசீர்வாதங்கள் விலையேற பெற்றது. அதை எண்ணி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் இந்த பாடலை பாடிவிட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாமா? ஓகே. எல்லாம் கொஞ்சம் கையை தட்டி ரைட்டா, கொஞ்சம் சோர்வு இல்லாம இருக்கும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்.
சர்வ வல்லவரா, சர்வ ஞானியா, சர்வ வல்லவரா, சர்வ ஞானியா, சர்வ வியாபியா, நித்தியமானவரா, சர்வ வியாபியா, நித்தியமானவரா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். பரிசுத்தமானவரே, படைப்பின் மூலவரே, பரிசுத்தமானவரே, ஒருவரும் சேராத ஒளியினில் வசிப்பவரே, ஒருவரும் சேராத ஒளியினில் வசிப்பவரே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். என்றென்றும் வாழ்பவரே, எங்கும் இருப்பவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கும் இருப்பவரே, எனக்குள் வசிப்பவரே, இம்மானுவேல் நீரே, எனக்குள் வசிப்பவரே, இம்மானுவேல் நீரே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கருவினில் காத்தீரே, கருமங்கள் தொலைத்தீரே, கருவினில் காத்தவரே, கருமங்கள் தொலைத்தீரே, கருவறை சேர்ந்திடவே கிருபையும் தந்தீரே, கருவறை சேர்ந்திடவே கிருபைகள் தந்தீரே. கர்த்தரே தெய்வம், 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 கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமா, ஒரே நாள்ல நல்ல ஒரு இசை வாசித்து இந்த பாடலுக்கு கொடுத்தாங்க. தேவன் மேன்மேலும் மகளை பயன்படுத்தும். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம செய்திக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். ஓகே, காலையில நம்ம என்ன சிந்திச்சோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த 2 நாள் கூட்டத்திலையும் ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து நான் உங்களுக்கு தொடர் செய்தியாக பேசி வருகிறேன். முதல் நாளிலே சாத்தானுடைய தந்திரம் என்ன, சபையிலே அவன் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறான் என்பதை குறித்து ஒரு 6 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். அதை மீண்டும் ஒரு வார்த்தைகளே உங்களுக்கு சொல்லி அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாத்தான் எப்படி இன்னைக்கு விசுவாசிகளை வஞ்சிக்க திட்டம் தீட்டுறான்னா, பாவத்தை சிறியதாக காண்பித்து அசால்ட்டா அப்படி நம்ம விளத்தல்றான். சபையிலே ஒருவேளை யாராவது ஒரு தவறு செய்து அவர்கள் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி வரும் பொழுது அவர்களை மன்னிக்க முடியாதபடி கூட சத்துரு என்ன செய்யறான், அப்படியும் சபைகளில் இன்னைக்கு வஞ்சித்து சபையினுடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் பரிசுத்தத்தையும் அவன் கெடுக்க முயற்சி செய்கிறான் என்பதாக நான் முதல் வார்த்தையாக உங்களுக்கு சொன்னேன். 2வதாக சுகவாழ்வு போதனை. இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் என்கிற ஒரு உபதேசம் முளைத்து அது ரொம்ப ஜெகஜோதியா ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமான சினிமா, ஆனா அந்த சினிமாவை பார்த்தீங்கன்னா ரசிக்கிற ஒரு பெருங்கூட்டம், அதுக்கு எவ்வளவோ கோடி வசூலாகுதுன்னு சொல்லி பெருமையா பீத்திக் கொள்வதை போல உபதேசம் தவறான உபதேசமாக இருந்தாலும் அதை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு கோடிகளிலே புரளுகிற அநேக கள்ள ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். சாத்தான் அவர்களை மித்தம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கத்தான் செய்கிறான். அப்ப இன்றைய நாட்களிலே சபைகளிலே இந்த செழிப்பு உபதேசத்தை குறித்து நாம் எப்படி இருக்கணும்? பைபிள்ல எப்ப பார்த்தாலும் செழிப்பு உபதேசம் செய்த எந்த பிரசங்கியாரையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான்.
ஆனா ஒரு ஊழியக்காரன் எதை போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப பார்த்தாலும் நம்ம நல்ல வார்த்தையே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு போகக்கூடாது. இப்போ உங்க டாக்டர்கிட்ட ஒருத்தர்கிட்ட போறீங்க நீங்க வைங்களேன், டாக்டர்கிட்ட போனா டாக்டரை பார்க்கறதே பெரிய விஷயம். உள்ள போயிட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான் பார்க்க விடுவாரு. டாக்டர் இப்போ உங்களை பார்த்தோன்னே, பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு காய்ச்சல் வராது, உங்களுக்கு தலைவலி வராது, நீங்க சாக மாட்டீங்க, டெய்லியும் நல்லா சாப்பிடுவீங்க, டெய்லியும் நல்லா குளிப்பீங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா என்னைக்காவது டாக்டர்? ஆனா இன்னைக்கு பிரசங்கியார் என்ன செய்யறாங்க? இதுதான் பிரசங்கம் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பிரசங்கியார்கள் இதையே தான் சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்பதற்கு மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கூட்டம் அங்கதான் என்ன செய்யுது? அலைமோதுது. இப்படி வசனத்தை பேசுகிற கூட்டத்துல சிலர் சிலர் ஆனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, பெரும் கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கு போகிற வழி அது எப்படி இருக்குதா? விசாலமா இருக்குதா? அந்த வழியில எவ்வளவு பேர் போவாங்களா? அநேகர் போவார்களாம். அநேகர் அநேகர். பட் ஜீவனுக்கு போகிற வழி குறுகலானது. அங்க பிரவேசிக்கிறவங்க எத்தனை பேரு? ரொம்ப சொற்பமானவர்கள். அப்ப அந்த சொற்பமான கூட்டத்தில் நம்ம இருக்கிறோங்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா என்ன செஞ்சுக்கணும்? இருக்கணும். பேதுருவும் கூட கள்ளப்போதகர்கள் கடைசி நாட்களில் அநேகர் எழும்புவார்கள், அவர்களை பின்பற்றி சின்ன கூட்டம் இல்ல ஒரு பெரிய கூட்டம் போகும்னு எழுதுறாரு. சின்ன கூட்டம் இல்ல ஒரு பெரிய கூட்டம். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்களின் மித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இங்க மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை என்ன செய்வாங்களா? எவ்வளவு பேர் அவங்களை பின்பற்றி போவாங்களா? கள்ள போதகர்களை. 2ஆம் வசனம் வாசிச்சோம். திரளான ஒரு கூட்டம் அந்த கள்ள போதகர்களை நம்பி அவங்க பேசுற அந்த ஆசை வார்த்தைகளை, அந்த செழிப்பின் வார்த்தைகளை, சுகபோக வார்த்தைகளை கேட்பதிலேயே லகித்து போய் ஒரு பெரும் கூட்டம் உள்ள போகுது. போய்கிட்டு இன்னைக்கு இருக்குது. ஆனா சத்தியத்தை கேட்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஒரு சின்ன கூட்டம். சோ இந்த நாட்களிலே இந்த செழிப்பு உபதேசிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். 3ஆவதாக பணம், புகழ், இன்பம், இதற்காகவே கிறிஸ்துவை தேடுவது. பணம், புகழ், இன்பம், இதுக்கு தான் சபைக்கு வருது. சபைக்கு ஜெபிச்சா, சபையின் ஆராதனையில கலந்து கொண்டா எங்களுக்கு பணம் கிடைக்குமா? புகழ் கிடைக்குமா? இன்பம் கிடைக்குமா? கிறிஸ்டியானிட்டி அதெல்லாம் கொடுக்கும். கண்டிப்பா ஆண்டவர் பணம் கொடுப்பாரு, இன்பம் கொடுப்பாரு, புகழ் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு தான். ஆனா கிறிஸ்துவை நம்ம அதற்காக என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. எளிமையா உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னா, உங்க பிள்ளை உங்களை நேசிக்குது. தாயாரா இருந்தா உங்க பிள்ளை உங்களை நேசிக்குது. இப்ப எதுக்காக அந்த புள்ள உங்களை நேசிக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த புள்ள சொல்லுது, எங்க அப்பா சாக்லேட் வாங்கி தருவாரு, அதனால எங்க அப்பாவை பிடிக்கும். உங்க அம்மாவை எதுக்கு பிடிக்கும்? எங்க அம்மா சோறு சமைச்சு போடுவாங்க, எனக்கு நல்லா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அதனால எனக்கு என்ன பிடிக்கும்? சரி, உங்க அப்பா சாக்லேட் வாங்கி கொடுக்காம இருந்தா என்ன பண்ணுவ? பிடிக்காது. எங்க அம்மா சோறு சமைச்சு கொடுக்காம இருந்தா என்ன பண்ணுவ? பிடிக்காது. அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப நல்லா கவனிங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனை நேசிப்பது எதற்காக நேசிக்கணும்னா, என்ன அப்பா, என்ன அம்மா, என்ன பெற்றவங்க, அதனால நான் என்ன செய்யறேன்? அவங்களை நேசிப்பேன், கடைசி வரைக்கும் நேசிப்பேன்னு சொல்லணும். எங்க அம்மா இந்த நல்லது செய்வாங்க, எங்க அப்பா இதை வாங்கி கொடுப்பாரு, அதுக்காக எங்க அப்பாவை நேசிப்பேன்னா அந்த அன்பு ரொம்ப கேவலமான அன்பை கொச்சப்படுத்துற மாதிரி என்ன செய்யுது? அப்ப இயேசு சாமியை நம்ம தேடுவது எதற்காக? இயேசு சாமி அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், அதுக்காண்டி சபைக்கு வரேன் அப்படி இல்லையா? அவர் என் தெய்வம், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை நேசிக்கிறவர், எனக்காக பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறவர், ஆதலால் நான் அவர் என்ன செய்யறேன்? அவர் என் தெய்வம், அதனால் நேசிக்கிறேன். அப்ப இந்த பணம், புகழ், இன்பம் இதை முக்கியப்படுத்தி போதிக்கிற சாத்தானுடைய தந்திரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வது, சபையிலே கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி, சபையிலே கலகங்களை உண்டாக்கி, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடும்படி செய்து சபையை அப்படி சாத்தான் கெடுத்து விடுகிறான். அவனுடைய தந்திரத்தின் 4வது பாயிண்டாக பார்த்தேன். அதற்கு ஆதாரமாக மீரியாமையும் மோசையும் ஆரோனையும் வைத்து உங்களிடத்தில் என்ன செய்தேன்? பேசினேன். ஒரே குடும்பத்தில் உள்ளவங்களுக்குள்ளேயே பொறாமை வந்து ஆரோனும் மீரியாமும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து அங்கே குஷ்டம் வந்து போன நிகழ்வை சுட்டிக்காட்டி திருச்சபைக்குள்ளே நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் நேசித்து வாழ வேண்டும் என்று 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்.
அடுத்த 5வது பாயிண்ட், எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது மாதிரியே உலக விஷயத்துல என்ன செய்யக்கூடாது. என்னங்க சர்ச்சுக்கு வரல, பிஸிங்க, இல்ல நாளைக்கு உபவாச கூட்டம் இருக்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, இங்க ஆராதனை நாளைக்கு இருக்குதே, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, திருவிருந்துக்கு வந்தா போதும், இல்ல கிறிஸ்துமஸுக்கு வந்துருவோம், அது போதும். இது மாதிரி உலகத்துக்குள்ளே லகித்து சபை விஷயங்களிலே தலையிடாமல் இதை 3வது தரமாக வைத்து, 3ஆம் தரமாக கூட இல்ல, சில எல்லாம் கணக்கிலே வைக்கிறது இல்ல ஆராதனைய, அவங்க உலகத்துல அது இது உலக விஷயங்களை தேடி ஓடி இதுலயே பிஸியா இருந்து, அப்படி சாத்தான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளையும் கூட என்ன செய்யறான், வஞ்சிக்கிறார்கள். அவங்க சபைக்கு போறதில்ல, சபையினுடைய விஷயங்கள்ல அவங்க கலந்து கொள்றது இல்ல, கேட்டா ஏதோ ஒரு விஷயத்துல உலக விஷயத்துல பிஸியாக இருந்து கொண்டு சுற்றி திரிவார்கள். அப்ப அதை உங்களுக்கு சுட்டி காட்டி அந்த சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ளணும்னு சிந்தித்தோம். 6வதாக சந்தேகம், மன உளைச்சல் போன்ற விஷயங்களை நமக்குள்ள ஏற்படுத்தி அதன் மூலியமாக சாத்தான் பலரை என்ன செய்யறான், இன்னைக்கு வாழ்க்கையில சோர்வு, தொடர்ந்து நான் போய் என்னத்தை கண்டேன், ஏது கண்டேன், என் வாழ்க்கையில அவங்கள இழந்துட்டேன், இவங்கள இழந்துட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கலையா வைக்கலையா அப்படின்னு சந்தேக விதைகளை தூவி சாத்தான் என்ன செய்யறான், பலரை வஞ்சித்து இழுக்கிறான் என்பதை குறித்து நான் சுட்டி காட்டினேன். அல்லேலூயா. அப்ப சாத்தானை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில உங்களுக்கு சுட்டி காட்டும் போது என்ன சுட்டி காட்டினேன், தேவனிடத்திலே நம்ம என்ன செய்யணும், சரணடைய வேண்டும். பிசாசு நம்மளை விழத்தள்ளும்படி பல ரூபத்திலே வெளிப்படுவான். நீங்க தப்பே செய்யாம இருந்தா கூட உங்களுக்கு சோதனையை பிசாசு என்ன செய்வான், ஆண்டவர் பர்மிஷனோடு கூட கூட கொண்டு வருவான். யோபுவை சுட்டி காட்டினேன். தாவீது நல்ல தேவ மனிதன் தான், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல இடறி விழுந்தும் போது அவன் அப்படியே அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு, இனி கடவுள் என்னை ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்து தாவீது அப்படியே கொண்டு போகல. தாவீது எப்படி தன் பாவத்தை அறிக்கையிட்டு மீண்டும் தேவனிடத்தில் வந்தார், அப்படி நீங்கள் பிசாசை என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது தவறு தண்டாவுல விழுந்துட்டீங்கன்னா கூட உங்களை மன்னித்து உங்களை அரவணைக்கிற ஆண்டவரிடத்துல மீண்டும் என்ன செஞ்சிடணும், ஓடி வந்துடணும். அவரோட அடைக்கலத்துல இளையகுமார் அப்படிதான் வந்தான். இளையகுமார் அப்பா கிட்ட இருந்து ஆசையை புடுங்கிட்டு போய் வேசிகள் எடுத்து செலவழித்தான். சுகபோகமா பணம் இருக்கிற வரைக்கும் கூட எல்லாம் ஒட்டுனாங்க, எல்லாம் ஒட்டுண்ணி மாதிரி வந்து ஒட்டி பணம் எல்லாம் செலவழிஞ்சு போன பிறகு அம்போன்னு நடுத்தருவில் அந்த இளையகுமாரன் விட்டுட்டு போயிட்டாங்க. பண்ணி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம இருக்க போது அப்படியே செத்து போகல. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தா. என் அப்பா வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட திருப்தியான சாப்பாடு இருக்கும்போது நான் அவருடைய மகன், நான் இப்போது ஒண்ணு செய்வேன், இப்படியே நான் அப்பாவை பிரிஞ்சு வாழ்ந்து செத்துற மாட்டேன், எங்க அப்பாட்ட மறுபடியும் போவேன். ஆண்டவரே உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி இல்ல, உம்முடைய பணிவிடைக்காரனாய் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் கேட்பேன்னு எந்திரிச்சு அப்பா கிட்ட போகும்போது அப்பா வாசல்லையே இருந்தவனை கட்டி அணைச்சு என்ன செய்யறாரு, அள்ளி அணைத்து முத்தமிட்டு புதிய வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை போட்டு பெரிய விருந்து என்ன செய்கிறார், வைக்கிறார். அப்ப அன்புள்ள அந்த தேவனிடத்துல பாவத்துல விழுந்து போற சமயத்திலும் நீங்க ஆண்டவர்கிட்ட அடைக்கலத்துக்குள்ள சரணடைஞ்சிடணும்னு பார்த்தோம். பேதுரு பெரிய பாவமாகிய ஆண்டவரையே மறுதலிக்கிற ஒரு பாவத்தை செஞ்சாலும் கூட யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு சாகணும்னு முடிவெடுக்கலாமே, மீண்டும் ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான், மனம் கசந்து வந்து மன்னிப்பை கேட்டு ஊழியக்காரனா எழும்பி ஜொலிக்கிறான் என்பதை பார்க்க. முதல் பிரசங்கத்துல 3000 பேர் அந்த பேதுரு மூலியமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நான் முதல் பாயிண்டாக சொன்னேன். 2வது பாயிண்டாக யோசபாத்தை போல கடினமான சூழ்நிலையிலே சாத்தான் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சேனையோடு கூட வரும் பொழுது ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம், துதி என்கிற ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில பிடிச்சு கர்த்தரை சார்ந்து இருந்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில சாத்தான வெற்றி பெறும்படி ஆண்டவர் கிருபையை தருவார் என்று சொல்லி 2வது பாயிண்டாக பார்த்தோம். 3வது பாயிண்டாக வசனத்தை சார்ந்திருப்பது, உண்மையான வசன அறிவோடு வாழ்வதை குறித்து சிந்திச்சோம். வெறுமனே வசனத்தை வாசிக்கிறது இல்ல, மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல, உண்மையாகவே அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிற ஒரு ஆராய்ந்து சரியான முறைப்படி அந்த வசனத்தை கற்று அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பல உதாரணத்தோடு உங்களுக்கு காலையில் என்ன செஞ்சேன். அப்ப வசனத்தினால் நீங்க எப்படி இருக்கணும், நிறைய பெற்றவர்களா இருக்கணும். இப்ப அடுத்து 4வது பாயிண்டாக என்னன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த பாயிண்டோடு அப்படியே சேர்த்து ஆவியின் நிறைவு என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்ய போறோம், சிந்தித்து சீக்கிரமா இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு, நான் 9 மணிக்குள்ள அங்க போய் பஸ்ஸை பிடிக்கணும், அடுத்த பஸ் இல்ல, 9 மணிக்கு தாண்டி பஸ் இல்லாத சூழ்நிலையால கொஞ்சம் சீக்கிரமே புக் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் கிடைக்குமானால் நம்ம முகமுகமா என்ன செய்வோம்,
சந்தித்துக் கொள்வோம். தேவனுடைய திட்டம் இருக்கிற பட்சத்துல, அவர் வழி நடத்துகிற பட்சத்துல நம்ம பார்ப்போம். ஆனா ஆவியில எப்போதும் நம்ம எல்லாரும் எங்க தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா என்ன செய்யறோம்? அவருடைய சரீரத்துல ஒன்னா இருக்கிறோம். எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நானும் என்ன செய்யறேன்? அங்கிருந்து நினைவு கூறும்போதெல்லாம் உங்க திருச்சபைக்காக நிச்சயமாக என்ன செய்வேன்? ஜெபித்துக் கொள்ளுவேன். சரி, ரைட். இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல் சாத்தானை ஜெயிக்கிறதற்கான ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கிறது. ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதான் இங்க வாசித்தோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. எப்போது மாம்ச இச்சை நமக்குள்ள வருதோ, 3 விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் சாத்தானால் விதைக்கப்பட்டு அவன் வஞ்சிக்கப்பட காரணமா இருக்குது. ஒன்னு கண்களின் இச்சை, அடுத்து மாமிசத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயங்களும் பாத்தீங்கன்னா சாத்தானுடைய ஒரு பிரம்மாஸ்திரம் என்றே சொல்லலாம். அந்த ஆயுதம் இன்னைக்கு எந்த மனிதனும் அதுல விழுந்து போறவனா இருக்கிறான். கண்களின் இச்சை, எதை பார்க்க கூடாதோ அதுதான் என்ன செய்வாங்க? சாத்தானுடைய தந்திரம். ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த கண்களின் இச்சைய நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? நல்லா கவனிங்க. கண்ணுல தானே பாக்குறேன் சார், என்ன கண்ணுல அடிக்கடி தேவையில்லாத விஷயங்களே பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா சாத்தா அந்த வழியில உங்க இருதயத்தை பொல்லாதவைகளால் என்ன செஞ்சிருவான்? நிரப்பிடுவான். கண்ணின் காட்சிகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எதை பார்க்கிறோம், எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, நல்லா கவனிங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கு. நம்ம சிந்தனையெல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? இங்க இருக்கு. இந்த 8ஆம் வசனம் மறந்துடாதீங்க. வீட்டுல போய் மறுபடியும் இந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:8. நம்ம சிந்தனை புல்லா இதுல நிரம்பி இருக்கணும். சிந்தனை புல்லா இப்படி நல்ல விஷயத்தில் நிரம்பணும்னா பார்வை எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். பார்வை சரியா இருந்தா தான் சிந்தனை சரியா இருக்கும். ஏன்னா சிந்தனைக்குள்ள எந்த வழியா அதெல்லாம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா கண் வழியா தான் போகுது. அடிக்கடி நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உங்க சிந்தனையில என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும் நாள் முழுவதும். அப்ப கண்ணுல பாக்குற விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை. மாமிசம் எதெல்லாம் விரும்புதோ அதுக்கு தீனி போட்டு ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றி அது உங்களை குடிக்க என்ன செஞ்சிடும்? மருத்துவரே என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்பு ஆசைப்பட்டதெல்லாம் தின்னுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கு உடம்பு முழுக்க என்ன வந்துருமா? பெருத்துரும். கண்ட்ரோல். அதனாலதான் வேதம் சொல்லுது, பெருந்தீனிக்காரனா என்ன செய்யக்கூடாது? பெருந்தீனி தின்னி இந்த மாம்சத்தின் இச்சையை தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கு என்ன பண்ண வேண்டியதான். அப்ப எதுலையுமே ஒரு கண்ட்ரோல்ல இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். மாம்சம் அதிகமா விரும்புற விஷயத்த கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. எதெல்லாம் விரும்புதோ இது கேட்கும் தான், தேவையில்லாதான் கேட்கும் தான். அதுவும் இந்த உடம்பு கேட்கறது பூரா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டருக்கு விரோதமா தான் கேட்கும். பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு என்ன பண்ணுதான்? போராடிக்கிட்டு இருக்குதான். ஏன்னா ஆவி விரும்புறது மாம்சம் விரும்பாது, மாம்சம் விரும்புறது ஆவி என்ன செய்யாது? விரும்பாது. ரெண்டுக்கும் போராட்டம் இருக்கும். அப்ப ஆவிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து மாம்சத்தை என்ன செய்யணும்? அடக்கி ஆள கத்துக்கணும். என்னைக்குமே யதார்த்த ரீதியாகவும் மாம்ச இச்சை நம்மளை அழித்து விடும். ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச இச்சை நம்ம என்ன செஞ்சிடும்? ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். மாம்ச இச்சைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கப்புறம் ஜீவனத்தின் பெருமை. அடுத்து பிசாசு திட்டம். நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்டவன் தெரியுமா? என் செல்வாக்கு என்ன தெரியுமா? என் பின்புலம் என்ன தெரியுமா? எனக்கு அது இருக்கு தெரியுமா, இது இருக்கு தெரியுமா? இப்படி பெருமையை பேசிய சாத்தாங்கிட்ட பல பேர் தோத்து போயிட்டே இருக்கிறான். பல பேர் பெருமையை பேசி ஜெயிச்சுட்டு நினைப்பான். உண்மையை சொல்ல போனா பெருமையை பேசி சாத்தாங்கிட்ட விழுந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா உண்மை. அல்லேலூயா.
பெருமையை பேசி எங்க விழுறோம்? சாத்தாங்கிட்ட தோத்து விழுறோம். நம்ம மனசுக்கு ஜெயிச்சிட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நிறைய பேர் தோல்வியை கூட வெற்றியாக நினைத்துக் கொள்வார்கள். தோத்து போயிருப்பாங்க, ஆனா வெற்றியா என்ன செய்யறது? நினைக்கிறது. ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்த இந்த உணவை மட்டும் எடுக்காதீங்க சார், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அட்டாக், அதனால தயவு செய்து சரக்கை என்ன பண்றாதீங்க, தொட்டாதீங்க, குடிக்க கூடாது. ஐயா அந்த பீடியை தொட்டாதீங்க, ஐயோ அந்த தீயதான காரியத்தை தொட்டாதீங்க, இந்த உணவு இதுக்கு ஆகாது, தொட்டாதீங்க டாக்டர் சொல்லுவாரு. ஆனா இந்த மனுஷன் என்னமா செய்வான்? எப்படாத சாப்பிடுவோம், பொண்டாட்டிக்கு தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம மறைச்சு போய் சாப்பிட்டுட்டோம் ஜெயிச்சுட்டோம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா உண்மையில அவன் என்ன பண்ணிட்டான்? தோத்துட்டான். ஏன்னா சாப்பிடாம இருக்குது அவனுக்கு நல்லது, சாப்பிட்டு ஜெயிச்சுட்டோம் நினைச்சிட்டு தன் வாழ்க்கை இழக்கிறதுக்கு, வாழ்க்கைக்கு குழி வெட்டுவதற்கு அவனே என்ன பண்றான்? ஒரு காரணமாக அமைஞ்சிடறான். பல சமயத்துல நம்ம ஜெயிக்கிறோம்னு நினைக்கிற விஷயம் சாத்தானுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம்? தோக்குறோம். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? இந்த சொல் ஆழமா இருக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கங்க. அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குள்ள நீங்க வாழாம மாம்சத்துக்குள்ள வாழ வைப்பது சாத்தானுடைய தந்திர காரியம். அப்ப ஆவிக்குள்ள வாழ நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை நீங்க வாழணும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யக்கூடாது. கடவுள் எதை ஆசைப்படுகிறாரோ அதை செய்து வாழ என்ன செய்யணும்? நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போறதை விரும்பக்கூடாது. கடவுள் அங்க போக என்னை அனுமதிக்கிறாரா, அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். சினிமா தியேட்டருக்கு போக எல்லாருக்கும் தான் பிடிக்கும். புது படம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க? கிறிஸ்தவன் கூட ஓடுறான், கிறிஸ்தவன் கூட ஓடுறான். சில பேர் அதுக்கு பேர் பிரசங்கியா இருக்காங்க. படம் பார்க்கறதுலாம் பாவம் இல்லை. நான் சொல்லுவேன், அங்க போறது கடவுளுக்கு பிரியமா, அதை யோசிச்சு செய்யுங்க, அவ்வளவுதான். கடவுளுக்கு பிரியமா தான் என்ன செய்யலாம்? எதை வேணாலும் செய்யலாம். கடவுளுக்கு பிரியம் இல்லைன்னா அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, தப்பு இல்லைங்க. ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் என் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குமான்னு யோசிச்சு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சாத்தான ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிடுவீங்க? வாழ்ந்துருவீங்க. அல்லேலூயா. அடுத்து தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் ஒருவரில் ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. சபையிலேயோ குடும்பத்திலேயோ ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தியை உண்டாக்கி ஒருவரை ஒருவர் தேற்றி இப்படி மகிழ்ச்சியான குடும்பம், நீங்க குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்க யாரை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பிசாசு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ள சண்டையே இல்லாம நீங்க வாழ்றீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பிசாசை ஜெயிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா அவ என்ன புள்ளா குடும்பத்தை குழப்பத்தை உண்டு பண்ணி நிம்மதி இல்லாம பண்ணி கண்ணீரோடும் கம்பளையோடும் வாழ பண்ணுவதுதான் பிசாசு திட்டம். இப்ப உங்க குடும்பத்துல எப்போதும் சந்தோஷமா வாழ்றீங்கன்னா, சபைக்கு வந்து எப்போதும் நிம்மதியா மகிழ்ச்சியா கடவுளை ஆராதிக்கிறீங்கன்னா நீங்க சாத்தானை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் தைரியமா சொல்லுவேன், எனக்கு என் மனைவிக்கும் 11 வருஷம் மேரேஜ் ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் ஒரே இருதயமா சந்தோஷமா வாழ்றோம். டெய்லி மகிழ்ச்சியோட என்ன செய்யறோம்? கர்த்தருக்குள்ள வாழ்றோம். எந்த கசப்போ பிரிவினையோ முகத்தை சுழிச்சுக்கிட்டு இருக்கிறதோ பிடிக்காம இருக்கிறதோ இது எங்க வாழ்க்கையில் இல்லை. கல்யாணம் முடிச்சப்ப எப்படி ஒரு சந்தோஷத்தோடு கரம் பிடிச்சோமோ 11 வருஷம் ஆயும் அதே சந்தோஷத்தோடு வாழ்றோம். அல்லேலூயா. ஒன்னா போறோம், ஒன்னா பயணம் செய்யறோம். நான் என்ன சிந்திக்கணும் அவ சிந்திப்பா, நான் ஒன்னு சொல்றதுக்கு முன்னால அவ சொல்லுவா, எதையாவது நான் கேட்கணும் முன்னால அவளே எடுத்து வைப்பா. நிறைய சமயத்தில் அப்படி நடந்திருக்குது. தண்ணி வேணும் கேட்கலாம் நினைப்பேன், தண்ணி எடுத்து கொடுப்பா கையில. அதை எடுத்து செய்யணும்னு நினைப்பேன், வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது அப்படி ஒரு ஒருமனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இப்படி ஒருமனமா அன்போடு நீங்க எப்பெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப எல்லாம் சாத்தான நீங்க என்ன பண்றீங்க? வெக்கப்படுத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு சாத்தானுக்கு கொண்டாட்டம் தான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. நீங்க குடும்பத்துல சண்டை போட்டா குதூகலம் ஆயிரும் பிசாசு. சபையில சண்டை வந்துருச்சுன்னா குதூகலம் ஆயிரும் யாரு? பிசாசு. அப்ப பிசாசை வெட்கப்படுத்தி பிசாசை ஜெயித்து நீங்க வாழணும்னு கேட்டீங்கன்னா
ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஐக்கியத்துக்கு இடம் கொடுத்து, அன்புக்கு இடம் கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தியை உண்டாக்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்றீங்க பாத்தீங்களா? அதுதான் பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க பிசாசை வெற்றி கொண்டு வாழ்வீங்களா, இல்ல இடம் கொடுத்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்களா? புருஷனை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொண்டாட்டியை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்ல சபையில யாராவது ஒருத்தர் நல்லா பயன்படுறாங்க, அவங்கள கீழே தள்ளி விட்டு நான் வந்து நிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, யாருக்கு தீனி போட்டுட்டு இருக்கிறீங்க? பிசாசுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுட்டு இருக்கிறீங்க. வாங்க வாங்க ஐயா வாங்க, உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு பாருங்க, ஷேர் போட்டு வச்சிருக்க, வந்து உட்காருங்க. உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, உங்க சபைக்குள்ள பிசாசை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா அர்த்தம். அதனால வேதம் எப்படி சொல்லுது? பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனா என்ன அப்படின்னா, எப்போது நாம் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத காரியங்களையும் சபைக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ கொண்டு வர்றோமோ, அப்ப எல்லாம் நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சோ பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆவியில் ஒருமையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தியை உண்டாக்கி நீங்க வாழும்போது, நீங்க பிசாசை ஜெயித்து என்ன பண்றீங்க? வாழுகிறீர்கள். அல்லேலூயா. இதை தாண்டி நீங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 8, 1 பேதுரு 3:16 வசனத்திலாம் பிசாசை எப்படி நம்ம வெற்றி கொண்டு வாழ முடியும், ஜெயித்து வாழ முடியும் போன்ற வசனங்கள் நிறைய இருக்குது. வசனத்துல நிறைய அவனை எப்படி நம்ம ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்கிற விஷயத்தை வேதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நம்ம தொடர்ந்து இதுல நான் முக்கியமான ஒரு டாபிக்கை உங்களுக்கு நான் சொல்லி இன்னைக்கு நான் நிறைவு செய்யலாம் விரும்புறேன். அல்லேலூயா. சரி, இப்ப ஆவியின் நிறைவு, சாத்தானுடைய தந்திரத்தை எல்லாம் அறிஞ்சிட்டீங்க, எப்படி ஜெயிக்கலாம்னு அறிஞ்சிட்டீங்க. இறுதியாக நான் அதிலேயே 5வது பாயிண்டா சொல்லியிருப்பேன், ஆவிக்கு இடம் கொடுத்து நீங்க வாழும்போது பிசாசு என்ன முடியும்? ஜெயிக்க முடியும். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்போதுமே ஆவியில் நிறைந்து வாழ்ந்தாங்க. ஆவியின் நிறைவு. இன்னைக்கு ஆவியின் நிறைவு அப்படின்னு பல சபைகளை என்னென்னமோ போதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எந்த வசன ஆதாரத்தோடு போதிக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கு வசன ஆதாரமே இல்லாம வெறும் அனுபவத்துக்கு முக்கியம் கொடுக்கிற ஒரு கீழ்த்தரமாக சபையினுடைய நிலைமை என்ன பண்ணிருச்சு? என்ன மாதிரியான வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வெறும் சரீர அசைவுக்கும் வைப்ரேஷனுக்கும் இதை மாத்திரமே ஆவியின் நிறைவு என்று எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிற அநேக திருச்சபைகள் நம்ம கண்ணு முன்னால என்ன செய்யுது? நிறைய இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்க நல்லா கையை தட்டி பாடுங்க, தப்பு இல்லை. டான்ஸ் ஒரு அசைவு போட்டு கூட என்ன செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம நீங்க லைட்டா ஒரு அசைவு பண்ணி ஆராதிச்சா நல்லது. நானும் என் மனைவி பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் முடிச்சதே என் பையன் பிறந்த முதல் பையன். அப்ப நான் ஒரு ஊழியத்தில் ஒரு துணை ஊழியரை போறதா இருந்தேன். நான் தனி ஊழியம் ஆரம்பிக்கல. அப்ப அந்த சபைக்கு போய் என் பிள்ளை கீழே போட்டுட்டு அந்த சபையில உட்காந்து ஆராதிப்போம். ஒவ்வொரு நிமிஷம் பக்கு 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 பக்குன்னு இருக்கும். கண்ணெல்லாம் யாரு மேல இருக்கும்? என் பையன் மேல இருக்கும். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற நல்ல குந்தாணி மாதிரி இருக்கு அம்மா, டக்கு 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 டக்குன்னு மிதிச்சிட்டேன் பாருங்க. ஒரே பயந்தாங்க. இங்க இருந்து அங்க உருளும், அங்க இருந்து இங்க உருளும். அந்த அம்மா சேலை போறது தெரியாது, முக்காடு போறது தெரியாது. ஆம்பளைங்க மட்டும் கல்லாட்டம் நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் அந்த ஆவி வர்றதே இல்லை. இந்த அம்மா மட்டும் எப்ப பார்த்தாலும் ஆவி பிடிச்சு. நீங்க நல்லா பாருங்களேன், எல்லா சபைகளுமே உருண்டு பிறல்ற ஆவி பிடிச்சாலாம் யாரு? என்னமோ பரிசுத்த ஆவியானவருக்கு பெண்களை தான் பிடிக்குது. ஆண்கள் ஆவியானவருக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. யோசிச்சு பாத்துங்க என்னைக்காவது. எல்லா சபையிலும் பாருங்களேன், இங்க இருக்கிற கூட்டம் சங்கு 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 சங்கு. இதே அம்மா வீட்டுக்கு போய் என்ன செய்யும்? அங்கேயும் சங்கு 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 குதிக்கும் புருஷங்கிட்ட. நேத்துதான் சபையில போய் ஆவியில நிரம்புன, இப்ப வேற மாதிரி ஆவியில நிரம்பி நிக்கிறிய. அது வேற ஆவி, இது வேற ஆவி. அது அப்படித்தான், ரெண்டு ஆவியுமே நிரம்பும். குழந்தைய கீழே போட்டு நாங்கெல்லாம் உசுரை கையில பிடிச்சிட்டு இருப்போம். சில நேரத்துல மனைவி தூக்கி இருக்கிறா, ஆறா நடந்துட்டு இருக்கும் போதே தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. என் மனைவி அப்படியே இப்படி நிப்பா. நான் அவளை பார்த்துட்டு நானும் பார்ப்பேன், இப்படி அணைச்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு மிதிச்சுக்குது சாணி எடுத்துட்டாங்க, என்ன பண்றது? ஆவியில நிறையறேன்ட்டு. உண்மையே சொல்றேன், கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் மங்கு 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 மங்குன்னு இங்க குதிச்சு அங்க போறது, சேலை போறது தெரியல, எது போறது தெரியல. ஆவியானவர் என்னைக்குமே ஒழுங்கின்மை என்ன செய்ய மாட்டாரு?
சபையில கொடுக்கிறவர் ஆவியானவராக இருக்க மாட்டார். உங்க சேல பொருள் தெரியாம ஆட வைக்கிறதுக்கு ஆவியானவருக்கு வேற வேலையே இல்லையா அவருக்கு? ஐயா, ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், ஒழுங்கின்மையா இருந்த பூமியை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒழுங்குபடுத்துகிறார். ஐயோ, பூமி ஒழுங்கின்மையா இருக்கிறது, ஆவியானவர் இறங்குகிறார், வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். எதெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குதோ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறார். அதுதான் ஆவியானவர். இன்னைக்கு சபையில இறங்குற ஆவி ஒழுங்கின்மையா. எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கீங்க, டிசிப்ளினா வேற உட்கார்ந்துருக்கீங்க பெண்கள். கரெக்டா இங்க ஒரு வருஷம், அங்க ஒரு 4 அப்படி அழகா ஒழுங்காக. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்ம அப்படியே ஜெனிவலா நிக்க பண்ணுகிற தேவன். நம்மளை கவுந்து விளைவிக்கிற தேவன் இல்ல. நம்மளை விளைவிக்கிறது யார் விளைவிப்பான்? நமக்கு பள்ளம் தோண்டி விளைவிக்கிறவன் பூரா அவன் அவன் அசுத்தாவி. இன்னைக்கு சபையிலே அசுத்தாவி இறக்கி மங்கு 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 மங்குன்னு பெண்கள் மட்டும்தான். என்னன்னே தெரியல. ஏன்னா அந்த பெண்கள் ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, வைப்ரேஷன் ஆயிடுறாங்க. ஆண்கள் பரவாயில்ல. ஆனா பைபிள்ல பாருங்களேன், பரிசுத்தவான்கள் பெற்றவங்க பூரா யாரை பெற்றாங்க? ஆண்கள் தான் பெற்றாங்க. பைபிள்ல பாத்தீங்களா? மேல் வீட்டறையில 12 அப்போஸ்தலர் நிரம்புறாங்க. அடுத்து 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 நீங்க பைபிள் வாசிக்கும் போது நிறைய ஆண்கள் தான் நிரம்புறாங்க அன்னைக்கெல்லாம். ஆனா இன்னைக்கு ஏன் தெரியுமா? அது பரிசுத்தாவியானவர். இந்த ஆவி வேற ஆவி. அதனாலதான் பெண்களையே டார்கெட் பண்ணுது. பெண்கள்ல டார்கெட் பண்ற ஆவி என்ன ஆவி? சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நீங்க அனுபவப்பட்டாலு. உங்க பாட்டி ஏமாந்துருச்சு ஒரு ஆவி. ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆவி உங்க பாட்டிய, அதாங்க அந்த ஏவா பாட்டிய ஏதேன் தோட்டத்துல வச்சு ஏமாத்துச்சு பாத்தீங்களா? பெண்கையே டார்கெட் பண்ணும். லேலூயா. ஆமா, அந்த ஆவிக்கு தெரியும். பெண்களை கைக்குள்ள போட்டுட்டா ஆண்கள் என்ன செஞ்சிடலாம், பின்னாலேயே வந்துருவோம். நாங்கெல்லாம் அப்படித்தான். உங்களை நேசிக்கிறனால என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம், வேற வழி இல்லை. லேலூயா. அதனால பாருங்களேன், அரசியல்வாதி இந்த தந்திரத்தை பிடிச்சி வச்சிருக்கிறான். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தானே, ஆணுக்கு ஏதாவது போட்டானா? இதெல்லாம் கேட்கறது இல்லையா? அதெல்லாம் என்ன நியாயம்? இதெல்லாம் பெண்களுக்கு பஸ்ஸுக்கு போற என்னது ஃப்ரீ. டவுன் பஸ்ஸுக்கு போறதுக்கு எல்லா பெண்களும் ஃப்ரீ. எங்களுக்கு டபுள் டிக்கெட் போடுறான். என்ன கொடுமை பாருங்க. உங்களை அழகா ஏமாத்துனா நாங்களும் வழிக்கு வந்துடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அந்த ட்ரிக்கை தான் இன்னைக்கு நிறைய சபையில என்ன செய்யறான், சூப்பரா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நல்லா உங்களை வைப்ரேஷன் பண்ணி இறக்கு இறக்கு, வா இறங்கு, வா வெளியே வா வெளியே அப்படின்னு ஒன்னே எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க எதுக்கு வா வெளியன்னா, நீங்க எதற்கு எந்திரிச்சு போறீங்க? உங்களையே அவர் கூட்டாரு. அல்லேலூயா. நல்ல அது அது அல்ல, அது அல்ல. ஆவியின் நிறைவு வேதத்தில் அதல்ல. பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். அருமையான பெண்களே, மறுபடியும் ஏமாறாதீங்க. காலம் புள்ளவா ஏமாந்துட்டு இருப்பீங்க, காலம் புள்ளவா ஏமாந்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு ஞானமா போய் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க நல்லவங்க. நீங்க போய் ஏமாந்து இருக்கிற ஆளையெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அம்மா அங்க வா, என்னென்னமோ பேசுறோம்ல புறம், நீ ஊர் கதை உலகத்துக்கு கதை அவங்க கதை இவங்க கதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீ ஒரு ஆவி பெரிய அது என்ன ஆவின்னு பைபிள் வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தியா? என்னமோ பண்றிய, நின்று திருதிருன்னு துள்றிய, என்னமோ பேசுறிய. பைபிள் வசனத்துல அந்நிய பாஷை பேசினா விளக்கத்தை சொல்லணும்னு இருக்குதே, நீ என்ன பேசுற விளக்கம் சொல்லு. அந்த சங்கரா ஊராபானா என்ன? சங்கரான்னா அது ஒரு மீன் சிகப்பா இருக்கும். ஊராப்பாக்கான்னா அது என்னன்னு தெரியல, அது வேற ஊர்ல வெளியூர் மீனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஊற வச்ச மீன், நல்லா மீன், நல்லா ஊற வச்ச மீன் கொடுத்தீங்களே. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நல்ல உணவு. விசேஷமா சூர மீன்ல அந்த ஊறுகாய் போட்டு கொடுத்தீங்களே, சூராபா காபா, சூரா மீன், காரா மீன், எல்லா மீனும் இங்கதான் இருக்கு. ஊர்ரா பாக்கிறதா இருக்குது எல்லாம். அது என்னன்னு தெரியல, என்னமோ ஒரு ஆவிய போடுறாங்க. பேசு, இதுதான் அந்நிய பாஷைன்னு நமக்கு என்ன செஞ்சுது, உத்து உத்து பாசு பேசுறத பாக்குறோம். என்ன பேசுற காரலா ஷாந்தாலா தாராபா கபாலா பாரா அப்படியே நீங்களே என்ன செய்றீங்க, பின்னாலேயே உளர ஆரம்பிச்சிருங்க. குழந்தைகளுக்கு தெரியுமா, குழந்தைகளுக்கு என்ன செய்யாது, அதுக்கு தெரிஞ்ச ஒன்னே என்ன தெரியுமா, அழுது பறக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன செய்வான், சொல்லு தங்கம் செடு தங்கம், அத்தை 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 அப்படி சொல்லும். இது மாதிரி என்ன செய்யறான் தெரியுமா, பாசமாக இங்க உர்ராபா 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 பேசு 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 உர்ராபா உர்ராபான்னு நம்ம என்ன செய்யறோம், அந்த குழந்தை அத்தைங்கிற மாதிரி நம்ம வந்துருச்சு, ஆவி இறங்கிருச்சு, பேசு. அதுதான் நாமும் பரவசமாகி ஏதோ ஒண்ணு பேசிட்டேன், பாச மைக்கில் சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இறங்குது. என்ன இறங்குது, என்ன ஆவி இறங்குது?
பைபிள்ல சொல்லப்பட்ட பரிசுத்தாவியா அல்ல வேற ஏதாவது ஆவி இறக்கிட்டியா? பரிசுத்தாவியை பெற்றுட்டு வந்தீங்கன்னா ஏன் வீட்டுல வந்து சண்டை நடக்குது? ஏன் புருஷனை மதிக்காம போறீங்க? புரியுதுங்களா? நானும் பாக்குறேங்க, இந்த பரிசுத்தாவியானவர் பெற்று ஜங்கு ஜங்குன்னு துள்ளுற பொம்பளைங்க ஒன்னும் வீட்டுல சரியில்லை. அது என்ன உருப்படவே உருப்படாத ஆளாதான் இருக்குது. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் அந்த மாதிரி. நிறைய பாசமாவே உட்காந்து இங்க துள்ளும், வீட்டுல போய் பாசு புருஷனா அடியா அடிச்சு. நான் ஒரு சாட்சி சொன்னேன், 11 வருஷமா என் மனைவியை நான் என்ன செய்யல, அடிக்கவே இல்லை, உண்மையில்ல ஊழியனா இருக்கிறேன். அதை விட ஒரு பெரிய சாட்சி தெரியுமா? என் மனைவி என்ன அடிக்கல. நிறைய இடத்துல அது ஒரு பெரிய சாட்சி. ஏன் தெரியுமா? நிறைய வீட்டுல பாஸ்ட் புருஷனே அடி வாங்குறான், பாச மாட்டேன் போட்டு நொங்கி எடுத்துருது. இங்க ஆவியில நிரம்புது, அங்க போய் என்ன செய்யுது வேற முகம். நான் நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன், நிறைய பார்த்ததுனால சொல்றேன். அது என்ன ஆவின்னு தெரியல. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே ஒழுங்கின்மையா என்ன செய்ய மாட்டாரு, செயல்பட மாட்டார். உங்களை கீழே உருண்டு பெறல வைக்க மாட்டார். பைபிள்ல நீங்க நல்ல ஆதியா முதற்கொண்டு வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் வாசிங்கன்னா, அசுத்தாவி மட்டும்தான் கீழே தள்ளி என்ன செய்யும், அலக்களிக்கும். அலக்களிக்க வைப்பது என்ன ஆவி? அசுத்த ஆவி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு வர்றாரு. அந்த அப்பா அந்த பையனை குறிச்சு சொல்றாரு, இவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி போய் எப்ப பார்த்தாலும் தீயில தண்ணியில கீழே தள்ளி நுரைய தள்ள வச்சு எப்படியாவது கொண்டணும்னு முயற்சி பண்ணிட்டு அந்த ஆவிதான் விழ வைக்கும். ஒரு இடத்துல பரிசுத்தாவியானவர் விழ வச்சாருங்கிற ஒண்ணு இருக்குதா பைபிள்ல? அப்புறம் ஏன் போய் விழுறான் சொல்றான்? ஆவியானவர் இறங்குனது 10 அடி தள்ளி போய் விழுந்த பிரதர், ஒரு 2 சேர் உடைஞ்சு பிரதர். அட பாவி, சேர் விற்கிற விலைக்கு 2 சேர் உடைச்சிட்டீங்களா ஆவியானவர் பேர சொல்லி? எங்கய்யா பைபிள் ஆவியானவர் சேர உடைச்சாரு, பின்னால தூக்கி வீசினாரு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுற? எந்த ஆதாரம் இல்ல. நாங்க பெற்றது உண்மை. ஆமா பெற்றது உண்மை, நாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. சேர் உடைஞ்சிருக்க ஆதாரத்துக்கு பெற்றதெல்லாம் உண்மைதான். பெற்றது பைபிள்ல இருக்கிற பரிசுத்தாவியானவா இல்ல வேற ஆவியா? யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பாருங்கள். அப்ப ஆவி அப்படின்னாலே பரிசுத்தாவியானவர் இல்ல, வேற நிறைய ஆவி என்ன செய்யுது இருக்குது. அதனால பெற்றது எந்த ஆவின்னு பைபிள் வெளிச்சத்துல என்ன செய்யணும், வச்சு பார்க்கணும். பைபிள்ல பரிசுத்தாவியான பெற்றவங்க எப்படி இருந்தாங்க? சரி, ஆவியின் நிறைவு நல்லா கவனிங்க. இதை குறித்து 3 சத்தியத்தை சொல்றேன். ரொம்ப நுண்ணிப்பா இதை முடிஞ்சா டைரியில கூட எழுதி வச்சு தியானிங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது வேற, பரிசுத்த ஆவியானுடைய நிறைதல் என்றால் வேற, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்றால் வேற. ஏன் இந்த 3வது வரங்கள் அப்படின்னு வச்சிருக்கேன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நிச்சயமாக ஒரு வரத்தின் அடையாளத்தோடு தான் வருவார் என்று தவறாக போதிக்கிறாங்க. நான் சொல்றேன், பைபிள் அதற்கு ஆதாரம் இல்லை. நிறைய பேர் அந்த அடையாளத்தோடு பெற்றாங்கன்னா உண்மைதான். ஆனா எல்லாரும் பெற வேண்டும் என்று இருக்கிறதா? அதான் இங்க கேள்வி. எல்லாரும் பெற வேண்டியது இருக்குதா? ஆண்டவர் வரத்தை கொடுத்தா நல்லதுதான். ஆனா வர என்கிட்ட இருந்தா மட்டும்தான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்று நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது தப்பான ரூட்ல. அப்ப நல்லா கவனிங்க, ஆவியானவருடைய அபிஷேகம் என்றால் வேற, ஆவியானுடைய நிறைதல் என்றால் வேற, ஆவியானுடைய வரங்கள் என்றால் வேற. ஆவியானுடைய வரத்துல தான் அந்நிய பாஷை என்கிற வரம் என்ன செய்யுது வருது. அதனால வரம் என்பது வேற. ஒருவேளை அந்த வரமே அந்நிய பாஷை வரமே இல்லாமல் கூட, தீர்க்க தரிசன வரமே இல்லாம கூட நீங்க ஆவியில நிறைய முடியும். ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெற முடியும். நம்ம வாழ்க்கையில பெற வேண்டிய முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆவியானுடைய அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம் பெறாம நம்ம எங்க போக முடியாது. வேதம் சொல்லுது, இயேசுநாதர் சொல்றாரு, நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டீங்க, சுதந்திரிக்க மாட்டீங்க. அப்ப நிச்சயமாக நீங்க ஆவியானவரால் பிறக்க வேண்டும். ஆவியானவரால் பிறப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவது. ஆவியானுடைய அபிஷேகம் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெறுவது. ஆவியானுடைய தண்ணீர ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறோம், தண்ணீர ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதை தாண்டி ஆவியானவருடைய ஞானஸ்நானம் நம்ம பெற்றா மட்டும்தான் எங்க போக முடியும். சரி, இப்ப ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்றால் என்ன, ஆவியானுடைய நிறைவு என்றால் என்ன? ஆவியானுடைய ஞானஸ்நானம் வேற, ஆவியானுடைய நிறைவு வேற. இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அங்க பரிசுத்தாவியானவர் இருந்தாரா இல்லையா?
பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? நிச்சயமா இருந்தார். சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்திலே ஆவியானவர் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்க சிம்சோன் இடத்துல ஆவியானவர் இறங்கினதை நீங்க பார்க்க முடியும். கிதியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை நீங்க பார்க்க முடியும். அடுத்து நீங்க சவுல் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை பார்க்க முடியும். தாவீது மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்ததை நீங்க பார்க்க முடியும். இப்படி பல பரிசுத்தவான்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? இறங்கி நிரப்புறார். பரிசுத்த ஆவியானவர் அப்பவும் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? பொழிந்தருளப்படுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் போக்கும் வரத்துமாக இருந்தார். சிம்சோன் போயிட்டே இருப்பாரு, திடீர்னு ஆவியானவர் இறங்குவாரு, அப்படியே ஒரு வல்லமை வரும், சிங்கத்தின் வாயை ரெண்டா கிழிச்சு போட்டு என்ன செஞ்சுவாரு? சிங்க வாயை கிழிச்சோட பரிசுத்தம் போயிடுவார் மறுபடியும் மேல. திடீர்னு பரிசுத்தம் இறங்குவாரு, அந்த கோட்டை கதவை தூக்கி தோல்ல மாட்டி அப்படி நடந்து போயிடுவாரு சிம்சோன். கோட்டை கதவை தூக்கி போட்ட உடனே ஆவியான மறுபடியும் மேல போயிடுவார். கிதியோன் மேல திடீர்னு பரிசுத்தாய் வந்து இறங்குவாரு, போய் பாகானுடைய பலிபீடத்தை இடிச்சு நொறுக்கிட்டு வந்துருவாரு. வந்த உடனே ஆவியான மேல போயிடுவாரு. சவுல் மேல பரிசுத்தாய் இறங்குவாரு, போருக்கு போவாரு, மூர்க்கமாக சண்டையிட்டு போர்க்களத்தில் ஜெயித்துட்டு வந்துருவாரு, பரிசுத்தம் மறுபடியும் போயிடுவாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள போய் ஒரு காரியத்தை அந்த பரிசுத்தமான்கள் வைத்து செய்துவிட்டு மீண்டும் பரிசுத்தம் என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் வந்து தங்கி விடுகிறார். எப்பவுமே உங்களுக்குள்ள இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் தங்கி தாபரிக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டை வந்து நிரப்பி போயிடுவாரு, புதிய ஏற்பாட்டுல எப்போதுமே உங்க கூட இருப்பாரு. அதனால வேதம் சொல்லுது, நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறீங்களா? நீங்க தான் ஆலயம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எப்ப இருக்கிறாரு? எப்பவுமே இருக்கிறாரு. நீங்க சின்ன சின்ன சேட்டை பண்ணாலும் உள்ள வந்து துக்கப்பட்டு இருக்கிறாரு. அதனாலதான் ஆவியானவர் துக்கப்படுத்தாது இருக்கல் என்று வசனம் இருக்குது. உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. உங்களை பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் பரிசுத்த யாருக்குள்ள இருப்பாரு? உங்களுக்குள்ள இருப்பாரு. சரி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று எப்படி நம்புவது? எப்படி? வெளியே உள்ளவங்க எல்லாம் பரிசுத்த நீ பெற்றுட்டியா? எப்படி பெற்ற? ஏதாவது அடையாளம் வந்திருக்குமே, ஏதாவது பேசியிருப்பிய, பேசினியா கேட்டா என்ன செய்வாங்க? உங்களை பார்த்து, நீங்க அப்படியெல்லாம் இல்லையே, அப்ப பெறணுமா ஏதாவது? ஆமா நிச்சயமா பெறணும். உடனே நம்ம ஏமாந்துருவோம், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. பெறலையா அப்படின்னாலே பெறலைங்கிற மாதிரி நினைச்சிருவோம். எங்க அப்பா தான் ஒரு கதை சொன்னார் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. ஒரு கிராமத்துல ஒரு பயில்வான் இருந்தான், நல்லா முரட்டுத்தனமா சாப்பிடுறவன், பயங்கரமான புஷ்டியான ஆள், எங்க பார்த்தாலும் கம்பீரமா நடந்து போவானா. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அவனை பார்த்து பயப்படுவாங்க. சண்டைக்கு அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கறது கூட பயப்படுவாங்க. ஏதாவது கோப்பட்டு அடிச்சுடுவானோ, பயங்கர பராக்கிரமசாலியா இருப்பான், அப்படி நடந்து போவான். இவனை எப்படியாவது ஆளை டம்மி பண்ணணுமே அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அறிவாளி சிந்திச்சான். என்ன பண்ணா தெரியுமா? ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போட்டா அவ்வளவுதான், சப்பி எடுத்துருவான். இவன் இருக்கு, அறிவு இருக்குது, ஆனா ஏன் எப்படிப்பட்டவன் இருக்கான்? நோஞ்சா மாதிரி. அவன் பயங்கர பயில்வான், அவங்ககிட்ட எதுவும் பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், ஊர்ல இருக்கிற 10 பேர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தான். இதை மட்டும் அந்த பயில்வான் வரும்போது இந்த வார்த்தை மட்டும் மாத்தி மாத்தி சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டான். என்ன தெரியுமா? பயில்வான் வர்றாரு, டீ கடையில உட்கார்றாரு, எய்தாப்புல போய் உட்காந்துக்குருவான். அண்ணே என்னன்னு ரொம்ப இழைச்சு போயிருக்கிறீங்க, எதுவும் உடம்புல பிரச்சனையா அண்ணே? இழைச்சமா இருக்கா தம்பி? தெரியலையே தம்பி, காலைல தான் 10 முட்டை சாப்பிட்டு வந்தேன், தெரியலையே என்னன்னு தெரியலையே, இழைச்சமா இருக்கா தம்பி? சரி சரி ஏதாவது ஒன்று இருக்கு, போயிடாரு. போற வழியில ஒருத்தர் நிப்பாட்டி கேட்கிறாங்க, அண்ணே என்னண்ணே ரொம்ப இழைச்சு போயிருக்கிறீங்க, என்னாச்சு? எதுவும் உடம்ப செக் பண்ணி பாருங்கண்ணே, ரொம்ப இழைச்ச மாதிரி தெரியுறீங்கண்ணே. இழைச்ச மாதிரி இருக்கேண்ணா? இவனுக்கு ஏதாவது கண்ணுக்குள்ள வியாதி வந்தாலும் வந்திருக்கும், சும்மா இழைச்ச மாதிரி இருக்கேன் இழைச்ச மாதிரி இருக்குன்னு போறானே. கொஞ்ச தூரம் நடந்து போறான், இன்னொரு பிரதர் அங்கிருந்து வர்றாரு. அண்ணா என்ன ரொம்ப இழைச்சு போயிருக்கிறீங்க, நீங்க போன வாரம் பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியலையே என்ன, ரொம்ப பாடி வீக்கா தெரியுற மாதிரி இருக்கேன்னு. ஆனா எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருங்கண்ணே. இப்படி எங்க போனாலும் ஒரு 10 பேர் இவனை பார்த்து இழைச்சிட்டீங்களா 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 அப்படின்னு இவன் உண்மையிலே சீக்கிரம் வந்த மாதிரி ஆயிட்டான் கடைசியில. ஏன் தெரியுமா? உங்க மனசுக்குள்ள ஒரு விதைய விதைக்க 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 உண்மையிலேயே அப்படித்தான் போலன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? உண்டாயிரும். ரொம்ப நீ அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டானா போதும், அழகா இருந்தா கூட கண்ணாடியில போனா நம்ம அசிங்க மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிருவோம்.
அல்லேலூயா. மனசை குழப்பிட்டோம்னா, உள்ளத்தை குழப்பி விட்டோம்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், சோழியை முடிச்சிடலாம். இதைத்தான் அந்த ஞானி அறிவாளி பயன்படுத்தினான். ஏன்னா வீரத்தினால் மேற்கொண்டவனை ஜெயிக்க முடியாது. ஊருக்குள்ள 10 பேர் போராடமெல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க, ஐயோ என்ன திரும்பா போயிட்டீங்க, என்ன சாப்பாடு சேரலையா, உடம்புல வியாதியா, இப்படி மாத்தி 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 டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவான்? மனசால சோர்ந்து போயிட்டான். கடைசியில சோர்ந்து போய் சீக்கு வந்த மாதிரி உண்மையிலே அழைச்சு போயிட்டானா. இப்ப நல்லா இந்த பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? இப்ப அக்கா அந்த ஆவி நீங்க பெறலையா, ஐயோ எங்க சபையிலலாம் பயங்கரமா பண்ணுவோம்க்கா, ஐயோ அதை பெற்றே ஆகணும், பேசியே ஆகணும், நீங்க பெறலையா வரவும் போக மாட்டீங்க, ஐயோ பெற்றே ஆகணும் பெற்றே ஆகணும். எப்படி பெறணும்? அது அப்படி வரும்க்கா, வரும்போது அப்படி வரும்க்கா. இப்படி பேசி பேசிய பேசி பேசிய உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிடுவான். அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இல்லையோ, பரிசுத்தவே எனக்குள்ள இல்லையோ, அப்படிங்கிற என்ன அந்த அக்கா சொல்ற மாதிரி போயிருவோம் அப்படின்னு அப்படி கூட்டி போயிருவாங்க கடைசியில. புரியுதுங்களா சொல்ல வர்றது? இப்ப நல்லா கவனிங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்கள் என்பதற்குரிய அடையாளம் என்ன? இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சொல்லினுடைய விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நான் சொல்ல போற இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருப்பேன். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம நிச்சயமா பெறணும். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நான் நிச்சயமா பெறணும். ஆனா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்ன என்பதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைக்குரிய சரியான அர்த்தம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்க போய் கூகுள்லயோ அல்லது வேற கன்கார்டன்ஸ் பைபிள்ல வேற மொழிபெயர்ப்பு வேதாகமத்திலேயோ நீங்க எடுத்து பாருங்க. ஆங்கில பைபிள் இருந்தா ரொம்ப நல்லது, அதுல எடுத்து வாசிச்சு பாருங்க. அபிஷேகம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அபிஷேகம் பெற்றீர்களா என்கிற உண்மையையும் கண்டுபிடிச்சிருவீங்க. அபிஷேகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தங்க? அபிஷேகம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம்னா மேல இருந்து ஊத்துங்க, அப்படியே அப்படியா, அதான் அபிஷேகம். உண்மையிலேயே அபிஷேகம் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிள்ல சொல்லப்பட்ட அர்த்தம் இதுதான், பிரித்தெடுக்கப்படுதல். என்ன அர்த்தம்? திருப்பி சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்படுதல். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதுதான் பொருள், அதுக்கு அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்க. அன்றைய பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் என்ன அர்த்தம்? மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. பிரித்து. நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா, அதுல ஒருத்தனை பிரிச்சு எடுத்து கடவுள் தம்முடைய பணிக்காக என்ன செய்யறாரு? அதுதான் அபிஷேகம். அந்த ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, ஆனா கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாக ஒருவனை அந்த கூட்டத்தில் என்ன செய்யறாரு? ஆண்டவர் பிரிக்கிறார். அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற அர்த்தம். ஈசாய்க்கு 8 பிள்ளை இருக்கலாம், ஆனா 8ல ஒரு தாவீது ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிரிச்சு கொண்டு வரார். பாத்தியா, ராஜாவாக. அத ராஜ அபிஷேகம். இப்ப நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலிருந்து இயேசு உங்களை என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சு எடுத்துட்டாரு. உங்களை பிரிச்சு எடுத்துட்டாரா இல்லையா? உலகத்தை பிரிச்சு எடுத்துட்டார்ல. அப்ப நீங்க எல்லாரும் யாருதான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏன்னா உங்களை இயேசு உலகத்திலிருந்து பிரித்து என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. அப்ப அபிஷேகம்ங்கிற வார்த்தைக்கு விவரம் புரியாமையே அபிஷேகம் அபிஷேகம் நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உண்மை புரியாம ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது உண்மை. நீங்க போய் இங்கிலீஷ் பைபிள்ல மற்ற பைபிள் ஆராய்ச்சி பாருங்க. அபிஷேகம் என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்படுவது. ஒரு பொருளை தேவனுக்காக பிரித்தெடுக்கும் போது அது அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருள். உங்க சம்பாத்திய பொருள்ல, நீங்க விவசாயத்துல விளைஞ்ச நிலத்துல கொஞ்சம் நல்ல பழங்களை கத்தருக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது தேவனா அபிஷேகிக்கப்பட்ட பொருள். கத்தரத்துல போகும்போது அது அபிஷேகம் பண்ணப்பட்டது, பிரித்து எடுப்பது. அப்ப நீங்களாம் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து கத்தர் உங்களை வேறு பிரித்து தனக்கென்று தம்முடைய சொந்த ஜனமாக பிரிச்சுக்கிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இல்லையா? இயேசுநாதருக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்களா இல்லையா? எஸ், நீங்க எல்லாருமே ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். ஆவியானவர் உள்ள வராம இயேசுவை ஒரு மனிதனாலும் விசுவாசிக்க முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். 2 வசனத்தை காட்டுறேன் இதுக்கு ஆதாரமா, எடுத்து வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். நல்லா கவனிங்க. பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் என்ன செய்ய மாட்டான். அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசி இயேசுநாதருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா யாரு உங்களை இழுத்து கொண்டது? பிதாவே எடுத்துக்கிட்டாரு.
பிதா இழுக்காம இயேசுநாதருக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியாது. இப்ப பிதாவும் இயேசுநாதருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் எங்க இருப்பாரு? அங்கதான் இருப்பாரு. பிதாவும் இயேசுவும் எங்க இருக்கிறாரோ பரிசுத்தாவியானவர் எங்கதான் இருப்பாரு. அப்ப இயேசுநாதரை நீங்க எப்ப விசுவாசிங்களோ, பிதாவினால் நீங்க முன்குறிக்கப்பட்டபடினால்தான் இயேசு விசுவாசித்தீர்கள். எப்போது இயேசு விசுவாசித்தீர்களோ அந்த விசுவாசம் யார் தந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் தந்தது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. முக்கியமான வசனம். ஆதலால் நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற ஓகே, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று எவனாலும் அறிக்கை பண்ண முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை பண்ணிருக்கீங்களா இல்லையா? இயேசுவை ஆண்டவர் நம்புறீங்களா இல்லையா? அவர் என் ரட்சகர் நம்புறீங்களா இல்லையா? அப்ப இதை யார் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தது? உங்க இருதயத்துல இந்த விசுவாசத்தை யார் கொண்டு வந்தது? ஆவியானவர் கொண்டு வந்திருக்காரு. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு வந்ததுனாலதான் நீங்க இயேசுவை விசுவாசி இருக்கிறீங்க. ஆவியானவர் உள்ள வந்துதான் இயேசுவை விசுவாசிக்கும்படியான கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப உள்ள ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமும் ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா, ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள வந்ததுனாலதான் நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்டீங்க. அவருக்குள்ள நீங்க இப்ப இருக்கிறீங்க. இப்ப கர்த்தருக்குள்ள இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற உங்ககிட்ட வந்து ஆவியானவர் பற்றியான ஒருத்தன் கேட்டான்னா அவனை மாதிரி முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? நீங்க என்ன செய்யணும்? திருப்பி அபிஷேகம் பெற்றியான்னு கேட்டானா ஒரே வார்த்தை கேளுங்க. நீ போய் தேடி கண்டுபிடிச்சு அபிஷேகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சு வாடான்னு அனுப்பிடுங்க அவனையெல்லாம். அபிஷேகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம அபிஷேகம் பண்ண பட்டியா, அபிஷேகம் பண்ண பட்டியா? ஐயா, நீங்கள் எல்லாரும் இயேசுவால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. சரி, இப்ப ஆவியின் நிறைவு அப்படிங்கிறது வேற. நான் சொல்லிட்டேன், ஆவியானுடைய அபிஷேகம் என்பது உலகத்திலிருந்து நீங்க வேறு பிரிச்சு ஆண்டு கொண்டு வர்றாரு. இயேசுவை எப்போது நீங்க விசுவாசிங்களோ அப்பயே ஆவியான உங்களுக்குள்ள வந்ததுனாலதான் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. சில நேரங்களில் ஆவியான வந்தபோது சில அடையாளங்களோடு புதிய ஏற்பாட்டிலே சிலர் பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்நிய பாஷை மட்டும் இல்ல, நிறைய பேர் ஆவியானவரை பெற்றதற்கு அடையாளம் தீர்க்க தரிசனமாக இருந்தது. பல பேர் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிருக்காங்க, உரைச்சு ஆவியான வந்ததுக்கான அடையாளம் அப்படி இருந்திருக்குது. ஆனா எல்லாருக்குமே இந்த அடையாளம் இருந்ததா அப்படின்னா இல்ல. இந்த ஆவியின் நிறைவு என்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா ஆவியின் நிறைவு என்ன அப்படிங்கிற அர்த்தம் தெரியாமையே நிறைய பேர் ஆவியில என்ன செய்யறாங்க. இன்னைக்கு ஆவியானவரை சிற்றின்பம் போல சபையில ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யறாங்க, பாப்பா கீபோர்டை போட்டு நல்லா பீட்டை ஏத்துருச்சுன்னா ஆவியானவர் என்ன செய்யறாரு. ஒருவேளை கீபோர்டு இல்லைன்னா இருக்கவே இருக்கு என்னது, ட்ரம்ஸ் தூக்கணும்னா போதும், அங்க இருந்து என்ன பண்ணிடுறாரு. இப்ப கொட்டடிக்கும் போது இறங்குறது என்ன ஆவி, ஏற்கனவே நம்ம ஊர்கள் எல்லாம் இறங்கிட்டு கொண்டு உரிமை மேலத்தை அப்படி ஏத்தி அடிச்சோம்னா வந்து என்ன செஞ்சிடும். இப்ப ஆவியானவரையே எதுல இறக்குறான், ட்ரம்ஸ் தூக்கி அடிக்கும் போது இறங்கிறார் ஆவியானவர். ட்ரம்ஸ் சத்தத்தை குறைச்சிட்டோம்னா ஆவியானவர் என்ன செஞ்சிடாரு, மலையேறி போயிடுறாரு. இன்னைக்கு ஆவியானவர் இப்படிதான் கொடுமை. இதுதான் ஆவியின் நிறைவு என்று பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆவியில நிற, ஆவியில நிற, ஆவியில நிற கத்து. ட்ரம்ஸை ஏத்தி அடிச்சோன்னா அப்படியே 4 பேர் குதிக்கிறான், கும்மாளம் போடுறான். அதுதான் ஆவியின் நிறைவு என்று பேசுறான். ஆனா பைபிள் இந்த மாதிரி ஒரு ஆவியின் நிறைவை சபைக்கு வந்து 10 நிமிஷம் துள்ளிட்டு ஓடிட்டு போறத ஆவியின் நிறைவு என்று பைபிள் என்ன செய்யல, சொல்லல. அப்ப ஆவியின் நிறைவு என்றால் என்ன? பைபிள்ல ஏராளமான வசனம் இருக்குது. அவங்க ஆவியில எப்படி நிரம்பினாங்க, ஆவியில் நிறையிறதுனா என்ன அர்த்தம், பைபிள் அழகா சொல்லி கொடுக்குது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தன் பொறாமையால் நிறைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமையால் நிறைந்தா என்ன அர்த்தங்க? நீங்க மத்தேயு 23:28 நீங்க வீட்டுல வாசிக்கங்க. நடக்கிற சம்பவத்தை சொல்லிடுறேன். பரிசேயன் சரிசேதனை ஆண்டவர் சாடு சாடுன்னு சாடுறாரு. அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இயேசுநாதர் சத்தியத்தை பேச 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 பரிசேயர்கள் எதனால் நிரப்பப்பட்டாங்கன்னா மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தார்கள்னு வாசிப்போம். சரி, இப்ப மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைகிறதுனா என்ன அர்த்தம்? சிலர் குடி வெறியில நிறைகிறாங்க, அவன் வெறிச்சு போயிருக்கிறாங்க, குடி வெறியில என்ன செய்யறான், நிறைந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய நிறைவுகளை நம்ம பார்க்கிறோம்.
நீங்க லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு கூட இயேசு கிறிஸ்து ஞானத்தில் நிறைந்தவராயின்னு பார்க்கிறோம். அப்ப ஞானத்தில் நிறைதல் என்றால் என்ன அர்த்தம்? ஞானத்தில் நிறைதல், இந்த மாயத்தினால் நிறைதல், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவியின் நிறைதல் அப்படின்னா என்ன அர்த்தமோ என்ன செஞ்சிருவீங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிருவீங்க. நிறைகிறதுனா என்ன அர்த்தம், பைபிள்ல அதை குறிச்சு என்ன இருக்கு, ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பைபிள் உங்களுக்கு தெளிவாக என்ன செஞ்சிடும், பரிசுத்த ஆவியினால் நிறைவது என்றால் என்ன அர்த்தம் என்று விளங்கி. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் எப்போது என்ன செய்யப்பட்டாரா? வேதம் சொல்லுது, ஆவியானவர் இயேசு மேல அளவில்லாமல் இருந்தாராம். இயேசுநாதர் ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணாரு? தங்கு தங்கு குதிச்சாரா? இயேசுநாதர் தங்கு தங்கு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இயேசுநாதர் சபையில தங்கு தங்கு, ஆனா இயேசுநாதர் ஆவியில் என்ன பண்ணாரு? நிரம்பி இருந்தார். அளவில்லாமல் தம்முடைய ஆவியை பிதாவானவர் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆனா இயேசு பல சபைகளிலே இன்னைக்கு ஆவியில நிறைவதை போல இயேசு நிறையல. அப்ப ஆவியில் நிறைவுனா என்ன அர்த்தம்? இயேசு எப்படி ஆவியில நிறைஞ்சாரு? இயேசு பல இடத்துல ஆவியில நிறைந்து என்ன செய்யறாரு? அதெல்லாம் நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க, அந்த வெளிச்சம் உங்களுக்கு புரியும். ஆவியில எப்படி நிறைவது, சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்றால் என்ன அர்த்தம்? சபையில பந்தி விசாரிக்க ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட குவாலிட்டி நிறைஞ்சவங்களா இருக்கணும்? அதை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு 7 பேரை நியமிக்கிறாங்க. முக்கியமா அவங்க பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தாலும் நிறைந்தவர்களா இருக்கணும். அவங்கதான் பந்தி விசாரிப்புல வச்சாங்க. இப்ப அந்த 7 பேர் எப்படி ஆவியில நிறைஞ்சாங்க? பைபிள் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்களா? அந்த 7 பேர் எப்படி ஆவியில் நிறைஞ்சாங்க? இன்னைக்கு சபையில் நிறைய மாதிரி தங்கு 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 தங்குன்னு டன் கீபோர்டு போடும்போது மங்கு 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 மங்குன்னு அப்படி ஏதோ இந்த 7 பேர் நிறைஞ்சாங்களா? இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சங்கதியை உங்களுக்கு வீட்டு பாடமா கொடுக்குறேன். பிரசங்கத்துல வீட்டு பாடமா சார்? ஆமா. பிள்ளைக்கு மட்டும் வீட்டு பாடமா? நீங்களே என்ன செய்யுங்க, ஐயா வீட்டு பாடம் கொடுங்க. சபை விசுவாசிக்கலாம் ஆராதனை முடிஞ்ச வீட்டு பாடம் இந்த அதிகாரத்தை தியானிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புங்க. அப்பதான் வசனத்தை தேடக்கூடிய ஒரு விஷயம் என்ன செய்யும், உங்களுக்குள்ளேயும் வரும். நல்லா கவனிங்க. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்ன செய்யறாரு? இப்ப ஸ்தேவான் என்ன பண்ணாரு? 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் என்ன பண்ணாரு? 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கம் செய்கிறார். ஆவியினால் நிறைந்து ஆதியாகமம் முதற்கொண்டு இயேசு வரைக்கும் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்றார். 7ஆம் அதிகாரத்துல மிரண்டு போயிட்டான் பரிசையெல்லாம் பார்த்து. என்ன ஒரு ஞானத்தோட அறிவோடு அவனை பார்த்து உற்று பார்த்து அவன் பேசுற தைரியத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாம ஸ்தம்பிச்சு போய் கிடந்தாங்க அன்னைக்கு பரிசேயர்கள்லாம், யூதர்கள்லாம். அப்ப ஆவியின் நிறைவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை வைராக்கியமாக ஆவியில நிறைஞ்சு பேசுறது தான் ஆவியின் நிறைவு. என்ன பாத்தீங்கன்னா இப்ப ஆவியில நிறைந்தா பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ள வந்து நீங்க வசனத்தை தைரியமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆவியில. இப்படித்தான் ஆவியில் நிறைஞ்சிருக்கான் ஸ்தேவான். இப்படித்தான் ஆவியில் நிறைஞ்சாரு. ஸ்தேவான் குதிக்கல, ஆவியில் நிறைஞ்சிட்டேன் அப்படின்னு எதையாவது ஒண்ணு செய்யல. ஆவியில் அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க, வசனம் இப்படியே இருக்கும். அவன் ஆவியில் நிறைந்தவனாய் ஜனத்தாரை உற்று பார்த்து என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, கேளுங்க, பிரசங்கம் ஆரம்பிக்கிறான். பயங்கரமான பிரசங்கம். அவன் வார்த்தைக்கு ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியல. அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்றாரு ஸ்தேவான். அதுதான் ஆவியில் நிறையிறது. அல்லேலூயா. நீங்க ஆவியில நிறைஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை தைரியமா போய் என்ன செய்வீங்க? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் தெரியும், ஆனாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வீங்க? நீங்க சொல்ற அந்த வாக்கு வல்லமைய, நீங்க சொல்ற அந்த அபிஷேகத்தை கேட்கிறவனால தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சு பயன்படுத்துவார். அதுதான் ஆவியில நிரம்புதல். அப்படித்தான் ஆவியில நிறைஞ்சாங்க பரிசுத்தவான்கள். சும்மா 10 நிமிஷம் துள்ளிட்டு போறத ஆவியின் நிறைவன் ஏமாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கோயிலையும் அப்படித்தான் ஆவியில் நிறையறான். பார்த்துருக்கீங்களா? மேல அடிச்சவும் வேப்பலையை தூக்கிட்டு 10 நிமிஷம் என்ன செய்வான்? ஆடுறான். ஆடி முடிச்சோன்னா போயிடுவான். சபையிலையும் அதே கூத்து இன்னைக்கு நடக்குது. அதுவா ஆவியின் நிறைவு? வெக்கமா இல்லையா அப்படி ஆவியின் நிறைவுன்னு சொல்றதுக்கு? அந்த மாதிரி ஆவியின் நிறைவை பைபிள்ல யார் பெற்றா கேள்வி நான் தான் கேட்கிறேன். யாராவது சபையில கூடி வந்து இப்படி 10 நிமிஷம் துள்ளிட்டு போறதா ஆவியின் நிறைவு என்று எங்கே இருக்கிறது? இதெல்லாம் இப்ப ஒரு 80-100 வருஷமா வந்த துர்போதனை. இதெல்லாம்
மிஷினரி காலத்துல கூட இந்த மாதிரி போதனை இல்லைங்க. எவ்வளவோ மிஷினரிகள் இருந்தாங்கல்ல, சீகன் பால்கு, ஃபர்ஜன், வில்லியம் கேரி, வில்லியம் டிண்டேல், எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க காலத்துல இந்த மாதிரி உபதேசம் இல்ல. இன்னைக்கு தான் இந்த 100 வருஷமா தான் இந்த மாதிரியான கல்ச்சர உபதேசம் எல்லாம் சபையில பெருக்கெடுத்து போச்சு. 10 நிமிஷம் துள்றது, வைப்ரேஷன் ஆகிறது, உடல் ரீதியா அசைறது, ஆடுறத, இதுதான் ஆவியின் நிறைவுன்னு போதிக்கிற ஒரு பிரசங்கம். அதை செயற்கையாக யார் வேணாலும் உண்டாக்கலாம். நீங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த மாதிரி வைப்ரேஷனை உங்களால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஒரு சாமியார்ட்ட போங்க, அந்த சாமியாரும் தன்னுடைய யுக்தினால, வித்தையினால உங்களை என்ன செய்ய முடியும்? ஆட வைக்க முடியும். அதுக்குன்னு சில ட்ரிக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியும். அது ஆவியின் நிறைவில்லை. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 13:9 பவுல் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறாரு. பவுல் பரிசுத்த ஆவியால் நிறைந்து என்ன பண்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:9. அப்பொழுது சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் என்ன பண்ணாரு? உங்களை மாதிரி இதா கையை தட்டுங்க பாட்டுக்கு. சும்மா போட்டு கையை தட்டி எதையாவது ஒண்ணு உடம்பு ரீதியா உணர்ற மாதிரி வராதிங்க. கையை நல்லா பாட்டுக்கு தட்டுங்க. உங்களை ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், உங்களுக்கு தூக்க வராம காப்பாத்தும். என்னதான் இவ்வளவு கத்து குத்துனாலும் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். யாரு? நம்ம ஆளு. எங்க தூங்கிட்டானா இல்லையா? ஆளை காணோம். அந்த மாதிரி அசதியில தூங்கும் போது கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் பண்ண உங்க சரீரத்தை கொஞ்சம் உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதுக்காக பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு அதுதான் ஆவியின் நிறைவுன்னு சொல்லாதீங்க. ஆவியானவர் பார்த்து என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார். ஏண்டா நான் ஒண்ணுமே செய்யல, நீயா கையை தட்டிட்டு நான் ஏண்டா அப்படி பண்ற? நல்லா கவனிங்க. பவுல் வசனம் தெளிவா இருக்கு. பரிசுத்த ஆவியால் நிறைந்து அங்க என்ன செய்யறான் தெரியுமா? அங்கே சுவிசேஷம் பட்டணங்கள் தோறும் பவுல் மூலமா அறிவிக்கப்பட்டு வருது. அவ முக்கியமான பட்டணத்துக்கு போகும்போது எலிமா என்பவன் அங்க இருக்க அதிபதி கர்த்தரை விசுவாசியாதபடி தடை செய்யறான் வந்து. அப்ப அவனை பார்த்து பவுல் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து அவனுடைய காரியத்தை வெளியரங்கப்படுத்தி கடிந்து கொள்கிறார். அவனுடைய தடைகளை, அவனுடைய தந்திரங்களை தடைப்படுத்தி பவுல் என்ன செய்யறாரு? அவனை கடிந்து கொள்கிறார். இதுதான் ஆவியின் நிறைவு. நீங்க கர்த்தருக்காக ஒரு இடத்துல வைராக்கியமா தப்புக்கு எதிராக கண்டிச்சு பேசுறீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய இதுல வைராக்கியமா என்ன செய்றீங்க? ஆவியில நிறைஞ்சு பேசுறீங்க அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது பைபிள்ல இப்படிதான் ஆவியில் நிறைகிறாங்க. பவுல் எப்படி நிறைஞ்சாரு? அழகா இருக்கு பைபிள்ல, எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? ஆவியில் நிறைஞ்சு விசுவாசத்தை விட்டு வழி விலகுகிற அந்த எலிமா என்கிற ஆவியை கடிந்து கொள்கிறார் பவுல். ஆவியில நிறைஞ்சு, அதுதான் ஆவியில நிறையிறது. இன்னைக்கு ஒரு பய அதை செய்யறது இல்லை. தப்பான உபதேசத்தை கண்டிக்க வக்கில் இன்னைக்கு 10 நிமிஷம் மட்டும் துள்ளிட்டு இருப்பான். சரி, எங்களை மாதிரி ஆள் தவறான உபதேசத்தை கண்டிச்சாலும் எங்களை திட்டுறது வந்து, உனக்கு இது தேவையா? உன் வேலையை நீ, என் வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வேலை என்ன? எவன் எல்லாம் பைபிள் வசனத்துக்கு எதிராக செயல்படுறானோ அவனை எல்லாம் காட்டி இவன் பொய்யான சொல்றதும் என் வேலை. என் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆவியில் நிறைதல் என்றால் என்ன? பவுலடிகள் எப்படி ஆவியில நிறைந்தார்? ஸ்தேவான் எப்படி ஆவியில நிறைந்தாங்க? பர்னபா எப்படி ஆவியில நிறைந்தார்? வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இதெல்லாம் தான் ஆவியின் நிறைவு. இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியில் நிறைந்தார்? வாசிச்சு பாருங்க. அப்ப ஆவியின் நிறைதல் என்றால் என்னன்னா, கடவுளின் சிந்தையால் நிரப்பப்பட்டு கடவுளுடைய ஆவியானவர் என்னை எடுத்து பயன்படுத்தி வைராக்கியமாக அவர் பேசுகிற விஷயத்தை தான் ஆவியின் நிறைவு என்று வேதம் என்ன செய்து சொல்லுதே ஒழிய, சும்மா 10 நிமிஷம் வைப்ரேஷன் ஆகி கிடந்து துள்ளிக்கிட்டு போறதுல நிறைவு என்று, ஆவியானுடைய நிறைவு என்று வேதம் என்ன செய்யல, சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாரும் ஆவியில நிறையணும், நல்லது. கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும், உண்மையை எடுத்து சொல்லணும், தவறான போதனைக்கு எதிராக பேசணும், விசுவாசத்தை விட்டு எவனா வழிவிட செய்ய தந்திரமா உபதேசம் பண்ணா கடிந்து கொள்ளணும். இப்படி ஆவியில நிறைவுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்க சரீரத்தை எடுத்து பயன்படுத்தி சில வார்த்தைகளை, வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை எதிராக உள்ளவங்களுக்கு போட வைப்பார். இதுதான் ஆவியில் நிறைவது. அதை விட்டுட்டு சும்மா கண்டவன்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டு வந்துட்டு அவன் கோயில் அதை பண்றான், நம்மளும் பண்ணுவோம். அமாவாசை ஜபம் நடத்துறது, பௌர்ணமி ஜபம் நடத்துறது, பாஸ்ட் மாதிரி நீங்க பண்ற அக்கப்போரு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்.
கொஞ்சம் விட்டா தீச்சட்டி பூக்குழி மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல. நாங்கள் இயேசுநாதருக்காண்டி பூக்குழி மிதிக்கிறோம், நாங்கள் இயேசுநாதருக்காண்டி தீச்சட்டி எடுக்கிறோம். அந்தப்பா இந்தப்பான்னு சொல்றது ஏசப்பான்னு போட்டு ஒரு தீச்சட்டி எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க போல நினைக்கலாம், ஒரு ஆவிக்குரிய பூச்சி பூசி. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது நீங்க எல்லாரும் யாரு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க. ஆவியினால் நிரப்பப்படுவது என்ன? கர்த்தருக்காக வைராக்கியமாக கடவுளுடைய ஆவியினால நீங்க பயன்படுத்தி உங்களுக்குள் இருந்த ஆவியானவர் சில விஷயங்கள் வெளியே கொண்டு வரும்போது நீங்கள் ஆவியில் நிறைந்து என்ன பண்றீங்க? செயல்படு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செயல்படுவார் உங்கள் மூலியமாக. உங்கள் மூலியமாக அவர் மகிமைப்படுவார். அதுதான் ஆவியில நிறையிறது. ஆவியில ஆராதனை செய்யறது, ஆவியில துதிக்கிறது எல்லாம் இருக்குது. வேதாகமம் ஆவியில உண்மையா உங்களை ஆராதிக்க அழைக்குது. வேதம் சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்வது எப்படி தொழுது கொள்ளணும் பண்ணுவான்? ஆவியோடும் உண்மையோடு எப்படி தொழுது கொள்றது? டெய்லி நல்ல ஒரு குத்துப்பாட்டா போட்டு பாடுறதா? நல்ல ஒரு குத்துப்பாட்டா, வெறுங்கையாய் நான் கடந்து சென்றே, நல்ல கையை தட்டி அதா இல்ல. அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காமிச்சு தந்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். உண்மையான ஆராதனை என்றால் என்ன? வேதாகமம் உண்மையான ஆராதனை எப்படி ஆவியோடு ஆராதிக்கணும், ஆவியில நடக்கணும், ஆவியில நிரப்பப்படணும், ஆவிக்குள்ள ஆராதிக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவன் என்ன செய்யணும்? இதுதான் உண்மையான ஆராதனை. ஆழமா ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க சரீரத்தினால ஆவியினால எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்ற வாழ்க்கை மூலியமா தான் யாருக்கு ஆராதனை? ஆண்டவருக்கு ஆராதனை. பாட்டு பாடுறதுல இல்ல. பாலசுப்ரமணியன் கூட பாட்டு பாடிட்டு என்ன செய்வாரு? இயேசுநாதருக்கு. பாலசுப்ரமணியன் கூட அழகா பாட்டு பாடிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நிறைய உலகத்துக்கு பாடுற சிங்கர்ஸ் கூட இயேசுநாதர் பாட்டை பாடுறாங்க அழகா. அது இயேசுநாதருக்கு ஆராதனையா இருக்குமா? இயேசுநாதர் அங்கீகரிப்பாரா? யார் தம்முடைய பிள்ளைகளோ அவங்க ஆராதனை தான் இயேசு என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய ஆராதனை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்ப ரட்சிப்பே இல்ல பாவத்தில் இருக்கிறவருடைய ஆராதனை எப்படி தேவன் அங்கீகரிப்பார்? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ற வாழ்க்கையில தான் ஆவியில நீங்க ஆராதிக்க முடியும். ஆவியில ஆழமா நீங்க எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்னா, நீங்க வாழ்ற வாழ்க்கை மூலியமா அடுத்தவன் உங்களை பார்த்து நீங்க கும்பிடுற கடவுளை அவன் துதிச்சான்னா அதுதான் உங்க ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற பெரிய ஆராதனை. அல்லேலூயா. சபையில ஆராதிக்க வேணாலும் போயிடலாம். நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வெளியே உள்ளவன் இந்த அக்கா கும்பிடுற கடவுள், இந்த அண்ணன் கும்பிடுற கடவுள் தான் கடவுள்பா, அந்த அண்ணன் வாழ்க்கையை பாருப்பா, அந்த அக்கா வாழ்க்கையை பாருப்பா, இப்படி நினைச்சு நம்ம கும்பிடுற ஆண்டவர் அவமயப்படுத்தணும். இது யார் இந்த வார்த்தை சொன்னது? யாருங்க இந்த வார்த்தை சொன்னது? இயேசு சொல்றாரு இந்த வார்த்தை. நான் சொல்றது பைபிள் தான் சொல்றேன், நான் ஏதோ புதுசா சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசி நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்லா கவனிங்க. மனுஷர் உங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய நற்கிரிகளை கண்டு ரட்சிக்கப்படாத அவன் உங்கள் தேவனை, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவதுதான் உண்மையிலேயே நீங்க கடவுளுக்கு செலுத்துற ஆவியில் செலுத்துகிற ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய பாடகர்கள் இருக்கலாம், அவன் பாட்டுக்கு பின்னால லட்சக்கணக்கான மனுஷன் போகலாம். ஆனா ஆண்டவர் உங்க பாட்டுக்கு பின்னால வரணும்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையினால ரட்சிக்கப்படாதவங்க கூட உங்க கடவுளை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதான் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறது. ஆவியில் நிரம்புறது மியூசிக்ல இல்ல, ஆவியில நிரம்புறது சரீரத்துல கத்துறதுல அல்ல, ஆவியில நிரம்புறது, ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறதுனா நீங்க வாழ்ற வாழ்க்கையில உங்க நற்கிரியை பார்த்து பரலோகத்தின் தேவனை வெளியே இருக்கிற மக்கள் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபை
இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவருடைய பிள்ளைகளும், ஆண்டவர் அப்படி என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அப்படி ஆவியில் நிரம்பணும். ஒரு சந்தேக கேள்வி கூட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டனா? சந்தேகம் படாதீங்க. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? சந்தேகப்படாதீங்க. இயேசுவை என்னைக்கு விசுவாசிங்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் வந்துட்டார். உங்களை முத்திரை போட்டார் அவருக்குள்ள. இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்காக என்ன செய்வான்? எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமத்தை ஒப்பு கொடுப்போமா? தேவன் தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஆவியிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை என்று ஒரு அற்புதமான வாழ்வு. ஆவியில நிரம்பி நற்கிரிகளை செய்யணும். ஆவியில நிறைந்து போதனை செய்யணும். ஆவியில நிறைந்து தவறான உபதேசத்தை கடிந்து கொள்ளணும். ஆவியில நிறைந்து ஆராதிக்கணும். ஆவியின் நிறைவு என்பது வேதத்திலே அற்புதமான ஒன்று. ஆனா இன்னைக்கு ஆவியின் நிறைகிற அனுபவத்தை வெறும் 10 நிமிஷமா ஆக்கி இன்னைக்கு சபை ஆவியின் நிறைவதில் அசிங்கமாக்கி வச்சிருக்கு. உண்மையான ஆவியின் நிறைவை நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ஆவியில நிறைஞ்சு உம்முடைய சத்தியத்தை பேசணும். ஆவியில நிறைஞ்சு தவறான உபதேசத்தை இனம் கண்டுபிடித்து அதற்கு விரோதமாக உம்முடைய வசனத்தை பேசணும். ஆவியில நிறைஞ்சு உம்மை ஆராதிக்கணும். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை, அந்த பலனை, அந்த பாக்கியத்தை தாங்கப்பா.